தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 12. இன்று மதிவதனா தனது அண்ணனின் வாகனத்தை பார்த்துவிட்டு சற்று வேகமாக நடந்து வர, அவளை விட்டு 200 அடி தொலைவில் நகர எல்லைக்குள் தடை செய்யப்பட்ட அதிக வேகத்தில் வந்து கொண்டிருந்தது ஒரு லாரி. திரும்பி பார்த்த சிவேஷ் திடுக்கிட்டு, மதி, இந்த பக்கமா போ என்று அலறியவன் கைகளால் சைகை செய்து அவளை சாலை விட்டு நகரச் சொல்லியவாறு அவளை நோக்கி ஓட, ஒரு வினாடி திகைத்து பின் சட்டென்று துள்ளி இடதுபுறமாக நகர்ந்தவள் குதித்த வேகத்தில் சரிந்து விழப்போனவள் சமாளித்து லாரியின் பேரொலி கேட்டு காதுகளை பொத்தியவாறு குனிந்து கொண்டாள். சிவேஷ் அவளை நோக்கி ஓட, பேரொலியுடன் நெருங்கிய லாரி சரியாக அவளுக்கு ஒரு ஜான் இடைவெளி விட்டு கடந்து வேகமாக வந்து சிவேஷை தாண்டி அங்கிருந்து சில 100 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த சிவேஷின் வாகனத்தின் மீது மோதப்போவது போல் சென்று பின் விலகி வாகனத்தின் வலதுபுற பின்னோக்கி பார்க்கும் கண்ணாடி மீது மோதி உடைத்து கடந்து சென்றது. சுற்றி நடந்து கொண்டிருந்தவர்கள், வாகன ஓட்டிகள் எல்லோரும் அதிர்ச்சியுடன் அதனை பார்த்து உறைந்து நிற்க, கண்டுகொள்ளாமல் விரைந்து செல்லும் வாகனங்கள் அவற்றின் வழியே செல்ல, சிவேஷ் மோத வந்த வாகனத்தின் பதிவு எண்ணை பார்க்க முயன்று மனதிற்குள் அதை குறித்து வைத்து கொண்டான். கீழே அமர்ந்திருந்த மதிவதனா மெதுவாக தலை உயர்த்தி பார்த்து பின் சுற்றிலும் பார்த்தவாறு எழுந்தவள் வேகமாக ஓடி வந்து அண்ணனின் அருகே வந்து அவனை கட்டி கொண்டாள். மறுமுனையில் இருந்த ஜெயவர்மனின் முகம் உச்சக்கட்ட பதட்டத்தில் இறுகி, நாசியும் உதடுகளும் துடிக்க, கண்கள் லேசாய் கலங்கினவோ. சிவேஸ்வர் அலரும் ஒலியும் வாகனத்தின் பேரிருச்சலும் கேட்க உள்ளம் பதற, ஷிவ், ஹலோ ஹலோ என்று அழுத்தமாய் அழைத்தவன் பதில் ஏதும் இல்லாமல் புரியாத ஒலிகள் கேட்க ஒன்றும் செய்ய இயலாதவனாய் இறுகி நின்றான். அப்போது அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட திரும்ப அழைக்க முயற்சித்தான். மகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த காஞ்சனாதேவி அருகே வந்து கலக்கத்துடன் பார்க்க, சட்டென்று தன் முகபாகம் துடைத்தவன் அருகில் இருந்த அறைக்குள் நுழைந்து கொண்டான். இதுவரை எதற்கும் அஞ்சாத பதறாத அவனின் மனம் ஏதோ உணர்வில் துடிக்க, உடல் நடுங்கினாலும் உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு குரல், ஒன்றுமில்லை, ஒன்றுமாகாது என்று முணுமுணுத்து கொண்டே இருக்க, தலையை பற்றி கொண்டு அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். சிவேஷ் தங்கை வந்து அணைத்து கொண்டதும் அவளை வேகமாக வாகனத்தில் ஏற்றியவன் அலைபேசியை டேஷ்போர்டில் வைக்க, அவனின் விரல் பட்டு ஜெயவர்மனின் அழைப்பு துண்டிக்கப்பட்டு இருந்தது கண்டு இப்போது திரும்ப அழைக்க வேண்டாம் என்று முடிவு செய்து வேகமாக வண்டியை கிளப்பி லாரி சென்ற திசை நோக்கி செலுத்த தொடங்கினான். ஏதேனும் போக்குவரத்து சிக்னலில் அந்த லாரி மாட்டினால் பிடித்து விடலாம் என்று வேகமாக அவன் போட்ட ஜெயவர்மனிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. காரின் டேஷ்போர்டில் இருந்த அலைபேசி ஒளிர்வதைக் கண்ட மதிவதனாய் எடுத்து பார்க்க, ஜெயவர்மனின் பெயரை பார்த்து, அண்ணே, உங்கள் ஃப்ரெண்டு என, நீயே எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லிடு என்றவனின் கண்கள் தனக்கு முன்னால் இருந்த சாலையில் லாரியை தேடியபடி இருந்தன. தயக்கத்துடன் அலைபேசியை எடுத்தவள், ஹலோ எனவும் எந்த சத்தமும் இல்லை. அவள் திரும்ப சற்றே உரத்து, ஹலோ ஹலோ எனவும் அழுத்தமான குரல் லேசாக கரகரத்து பெருமூச்சுடன் வந்தது. வதனா, வது என்ற குரலில் அவ்வளவு தவிப்பு. ஷிவ் எங்கே? அங்கே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே எனவும் அவனின் குரலில் தன் பெயரின் சுருக்கமான அழைப்பில் திகைத்தவள் அதில் தொனித்த தவிப்பில் மனம் முற்றிலும் புரள தன் அண்ணனை திரும்பி பார்த்தவள் பின் மெதுவான குரலில் லாரி மோத வந்ததை சொல்லி ஷிவ் வாகனம் ஓட்டி கொண்டிருப்பதை சொல்ல, தாடையிருக, ஷிவ்கிட்ட ஃபோனை கொடு, வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லு என அழுத்தமாக சொல்ல, அவள் அவ்வாறே செய்ததும் தொடர்பில் வந்த நண்பனிடம் மீண்டும் கேட்டு நலம் விசாரித்து கொண்டவன், நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மதுரை கமிஷனர்கிட்ட பேசு, அவர் சொன்னால் அவங்களே செக் போஸ்ட்டில் மடக்கிடுவாங்க. இப்போ என்ன, பின்னாடியே போய் அதை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா என்றான் சற்றே கோபமான குரலில். இல்லை ஜெய், இங்கே வண்டி ஒரு சிக்னலில் பிடிச்சிடலாம்னு தான் வேகமாக வந்தேன். தப்பிச்சிட்டானுங்க. இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். இங்கேருந்து 4 ரோடு பிரியுது,
ஏதாவது ஒரு செக் போஸ்ட்டில் மாட்டிப்பாங்க என்றவன் வேகத்துடன், இந்த திருமலையை மிரட்டின மாதிரி அழகுமலையும் சேர்த்து 2 போட்டு பிடிச்சி உள்ளே தள்ளியிருக்கணும், எவ்வளோ திமிரு எனவும் சிறிது அமைதியான ஜெய் சொன்னான். ஷிவ், இது அழகுமலை திருமலை வேலை இல்லை என்றவன் சற்றே நிறுத்தி பின் தெளிவாய் அழுத்தமாய் சொன்னான். இது ஆதித்வர்மன் பண்ணது எனவும் திகைத்து சிவேஸ்வர் கேட்டான். யார்டாவே? திருவனந்தபுரத்தில் துறைமுகத்தின் அருகே மிக உயரமான 15 அடுக்குகள் உயரக் கட்டிடம் வானம் தொட்டு நின்று கொண்டிருந்தது. ரவீந்திரா டவர்ஸ். சுற்றிலும் வாகனம் நிறுத்துமிடம், தோட்டம், புல்வெளி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்க அதன் வாயில் முகப்பில் பல பேர் பலகைகள் தொங்கிக் கொண்டு இருந்தன. ரவீந்திரா எக்ஸ்போர்ட்ஸ், ஆதித் கார்மெண்ட்ஸ் என ரவீந்தர், ஆதித் என்ற பெயர்களில் பல தொழில்களின் பெயர் பலகைகள் தொங்கிக் கொண்டு இருந்தன. 2வது தளத்தின் ராஜா ஆதித் வர்மன் JMD என்ற பொறிக்கப்பட்ட பெயர் பலகை இருந்த கதவை திறந்து வேகமாக உள்ளே நுழைந்தார் பின் 20களில் இருந்த ராஜா ரவீந்திரவர்மன். கையில் இருந்த அலைபேசியை பார்த்து சிரித்தவாறு அழைப்பை துண்டித்தவன் உள்ளே நுழைந்த தன் தந்தையை தலை சாய்த்து இடது புருவம் மட்டும் தூக்கி பார்த்தான். ஆதித் வர்மன். ஆதித், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது அவனை சும்மா சீண்டாதேன்னு? எதுக்கு வர்கலால் பஃப்பில் தகராறு பண்ண ஆளை அனுப்பியிருக்கிற? திருவனந்தபுரத்தில் அவன் கட்டுற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆளுங்க 5 பேரை வேலை பார்க்க அனுப்பியிருக்க. இன்னும் என்றவரை இடைவெட்டி, இன்னும் இப்போ கூட தமிழ்நாட்டில் மதுரையில் அவன் ஃப்ரெண்டு தங்கச்சியை அடித்து தூக்க சொன்னேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பிச்சிட்டா. ஆனால் அவனுக்கு பயம் வந்திருக்கும், அது போதும் என்று வசீகரமாக சிரிக்கவும் அதிர்ந்தார் ரவீந்திரன். நமக்கு பார்க்குற 1000 வேலை இருக்குது, உன்னை நம்பி 7 தொழில் இருக்குது, இதை விட்டுட்டு உனக்கு ஏன் இந்த வேலை? அவனை பயமுறுத்துற, அவனோட சம்மந்தமில்ல யாரையாவது அழிக்கிறதுன்னு தேவையில்லாத வேலை. அவன் நம்ம வம்புக்கே வரதில்லை, அவன் வெளியில் நீ போய் அவனை சீண்டிக்கிட்டே இருக்கிற, இது நல்லதில்ல என்றார் கோபமாய். இப்படி நீங்கள் கண்டும் காணாமல் விட்டதால தான் அவன் கேரளாவுக்கே திரும்ப வந்து இப்போ நம்ம இடத்துலையே நமக்கு எதிராக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பித்து வேலை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்றான் சிரிப்புடன். நாம் பண்ணுறது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அவன் பண்ணுறது லட்சங்களில் வருமானம் வரக்கூடியது. அவனை ஏன் போட்டியாக நினைக்கிற? அவன் எனக்கு போட்டியா? எதிரி, அழிக்கப்பட வேண்டிய எதிரி. இருந்த இடம் தெரியாமல் அழிக்கணும், எப்போவோ அழிச்சிருக்கணும் நீங்கள். அதை செய்யாததால் அவன் இப்போ மரமாக வளர்ந்துட்டான் என்றவனின் முறுவல் காணாமல் போயிருந்தது. ஆழ்ந்த ஒலித்த குரலில் முகத்தில் எஃகின் வலிமை இருகல். சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்த ஒன்றை என் அம்மா கிட்ட வளர்க்க கொடுத்தேன். என் அம்மா, உன் பாட்டி ராணி கௌரி அம்மா இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்களா? ஒருத்தனை ஜெயிக்க நேராக நின்று மோதணும். நீ ஏன் இப்படி குறுக்கு வழியில் தேர்ந்தெடுக்கிற? எனக்கு பிடிக்கல. அவனும் குறுக்கு வழியில் ராஜா ராஜசேகரவர்மன் மக திருநாள் பரம்பரைக்குள்ளே வந்தவன் தானே. அவனை குறுக்கு வழியில் தான் ஜெயிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் என்றவனின் குரலில் எள்ளல். அதே வேணா, இது தேவையில்லாத விபரீதத்தில் போய் முடியும். ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்ட, அதில் நீ தப்பிச்சதே பெரிய விஷயம். முயன்று வரவழைத்த பொறுமையாக குரலில் தொடர்ந்து, உன் அப்பாவா சொல்கிறேன், கொஞ்சம் கேளு. உன் தொழில்களை கருத்தாப்பாரு. அவன் எப்படி போனால் உனக்கென்ன என்றவரை வெறித்து பார்த்தவன், டாட், அவன் இருக்கக்கூடாது, அவனுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அவன் ஓடணும், கேரளாவை விட்டு, இந்தியாவை விட்டு என்றவனின் முகத்தில் கொடூரம் கலந்த மர்ம புன்னகை. யாருடா அவன் என்ற சிவேஸ்வரனின் கேள்விக்கு சற்று நேரம் அமைதியாக இருந்த ஜெயவர்மன், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு, அப்போ சொல்கிறேன். நான் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன் உடனே என்றவன் அழைப்பை துண்டித்து இருந்தான். சிவேஷ் அவன் சொன்னது போல அருகிருந்த காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் செய்தவன் வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று மதிமதனாவிடம் சொல்லிவிட்டு அவளை இறக்கிவிட்டு தன் வீட்டை அடைந்தவன் நண்பனிற்கு அழைத்தான். சொல்லுடா, யார் அவன்? ஏன் மதியை குறிவைத்து இருக்கான்? சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், என் அம்மா ராஜாவோட 3வது மனைவி. அவன் ஆதித்,
என் அச்சன் ராஜா ராஜவர்மனோட பேரன். முதல் மனைவி கௌரி அம்மாவோட ஒரே பையனான ராஜா ரவீந்திரவர்மனின் பையன்தான் ராஜா ஆதித்வர்மன். பிறந்த உடனே அவன் அம்மா இறந்துட்டாங்க. அவங்க பாட்டி தான் அவனை வளர்த்தாங்க. அவங்க தொடர்பான மற்ற குடும்பங்கள் மேலே கோபத்தோடு வளர்ந்தான். ராஜ பரம்பரையின் ஒரே வாரிசு, சொத்துக்களை காப்பாற்ற வேண்டியவன் அவன்னு சொல்லியே வளர்த்துருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே தொழிலில் நுழைஞ்சிட்டான். அவன் கைக்கு கொஞ்சம் அதிகாரம் வந்த உடனே அவன் செஞ்ச முதல் காரியம், சற்று தயங்கி என் அச்சனின் இரண்டாவது மனைவியையும் அவங்க வாரிசான பொண்ணையும் விபத்துங்கிற பேரில் கொலை பண்ணது. சில நொடிகள் அமைதி காத்தவன் மீண்டும் சொன்னான். அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டவர் உயில் எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டு சில கண்டிஷன்ஸ் வச்சு அவர் இறந்த பிறகு தன் தொழில்களையும் சில பரம்பரை சொத்துக்களையும் என் அம்மாவுக்கு வர மாதிரி பண்ணதும் அவனுக்கு வெறிய உண்டாக்கிருச்சு. எங்கள் மேலே ஆத்திரம், என்னை ஏது செய்ய முடியாத இயலாமை, அதை இந்த மாதிரியெல்லாம் வெளிக்காட்டுவான். என்ன என் தொழில் இடைஞ்சல் பண்ணுறது அவனுக்கு ஒரு விதமான பொழுதுபோக்கு. பெருமூச்சு விட்டு, ஏன்னா உன் குடும்பத்து மேலாவான் பார்வை விழுந்துருச்சு. கொஞ்சம் இல்லை ஷிவ், ரொம்பவே கவனமாயிரு. நான் இப்போ அங்கே வராமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது என்றதும் அதிர்ந்து, அது எப்படிடா, பிளான் மட்டும்தான் போட்டிருக்கோம், மால் கட்டுறது சாதாரண இல்லை, இன்னும் எவ்வளவோ வேலை இருக்குது. எல்லாம் நீ பார்த்துப்ப, உன்னால் முடியும். அதை விட முக்கியம் நீ, உன் குடும்பம். அதுக்கு நான் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. நான் சென்னையிலேருந்து என் அசிஸ்டண்ட் சூரஜை வர சொல்லியிருக்கேன். அவன் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு சூப்பர்வைசர்ஸ் 3 பேரும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துப்பான். நான் வர வேண்டிய தேவை இருக்காது. நாம் ஏற்கனவே அப்படித்தானே பிளான் பண்ணியிருந்தோம். நீ சிறிது தயங்கி உன் சகோதரிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, எல்லாம் சரியாயிடும் எனவும் சிவேஸ்வருக்கு நண்பனின் குரலில் ஏதோ உறுத்த அமைதியானான். அன்று மருதபுரியின் இளவரசியை நோக்கி அந்த சிறுவன் குறிபார்ப்பதைக் கண்டு அதிர்ந்த கொடைநாட்டின் இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன் இறங்கி விரைவாய் ஓடி அரண்மனை வீதியை துரிதமாக கடந்தான். பார்வையை அந்த சிறுவன் மீது வைத்தவாறு ஓடியவன் அவனின் கை அசைவில் அடுத்த நொடி அம்பு பாய்ந்துவிடும் என்று கண்டு தன் இடையில் எப்போதும் வைத்திருக்கும் பொன்புனை திகிரி எனும் இரும்பு உலோகத்தால் ஆன முள்முனை கொண்ட சக்கரம் போன்ற ஆயுதத்தை எடுத்து வீசி எறிய, சக்கரம் போல் சுழன்று பறந்த அவ்வாயுதம் அச்சிறுவன் நின்று கொண்டிருந்த மரக்கிளையை தாக்கி முறிக்க, அம்பானது குறி தவறி இளவரசியின் தலைக்கு மேல் நோக்கி சென்று அங்கே இருந்த மாடத்தில் பட்டு இளவரசியின் காலடியில் வந்து விழுந்தது. கூர்மையான அம்பு நுனியில் நாகம் போன்ற அமைப்பில் இருக்க, அதன் வாயில் கூர்மையான முள் போன்ற அமைப்பு இருந்ததைக் கண்டவள் அதன் மேல் ஒரு துணி சுற்றப்பட்டு இருப்பதை யோசனையுடன் பார்த்தாள். கிளை முறியும் ஓசை கேட்டு எட்டி பார்த்தவள் அதிலிருந்து ஒரு சிறுவன் எழுந்து ஓட முயற்சிப்பதையும் அவனை சிறு கோழிக்குஞ்சு பற்றி பிடிப்பது போல் 6.5 அடி உயரத்தில் வலிமை மிகுந்த ஆடவன் ஒருவன் பற்றியிருப்பதையும் கண்டவள் அம்பில் சுற்றப்பட்டு இருந்த துணியை ஆராய அதிலிருந்த சித்திரங்களைக் கண்டு யோசனையில் ஆழ்ந்தாள். அத்துணியை இடையில் சொருகி பத்திரப்படுத்தியவள் வேகமாக வெளியே சென்றாள். சிம்மவர்மன் அந்த சிறுவனை பற்றி நிலவின் ஒளி மற்றும் அரண்மனை சுவற்றில் பொருத்தப்பட்டிருந்த தீப்பந்தங்களில் இருந்து வந்த ஒளியில் அவனின் முகத்தை உற்று பார்த்ததும் அவன் சிறுவனல்லன், குள்ளன், குறைந்தது 20 வயது இருக்கும் என்று புரிந்து கொண்டான். அவனை பற்றியிருந்த பிடியிலேயே அவன் மிகவும் உடல் வலுவானவன் என்பதையும் தன்னை தாக்க முயன்றதில் அவனுக்கு தாக்குவதிலும் தற்காத்து கொள்வதிலும் பயிற்சி உண்டு என்று அறிந்து கொண்டான். அவனின் கைகளை மடக்கி முதுகுப்புறமாய் சேர்த்து பிடித்தவன், யாரடா நீ, என் இளவரசியை தாக்க முயன்றாய் என கேட்க, அவனின் கடுமையான முறைப்பில் சினம் எழ கை ஓங்கிய வேகத்தில் குள்ளன் நடுநடுங்கி நிற்க, தாக்காதீர்கள் என்றவாறு விரைந்து வந்தாள் இளவரசி. கோபமூச்சிக்களை அனல் போல் வெளியிட்டவன், பகைவர்க்கு அருளுவது மருத நாட்டு பழக்கமாக இருக்கலாம், பூண்டோடு அழிப்பதுதான் கொடை நாட்டு வழக்கம் என்றவாறு அவனின் கையை முறுக்க அதிலிருந்த எலும்பு திருப்பப்படுவது கண்டு இளவரசி விரைந்து நெருங்கி ஜெயசிம்மனின் கரத்தை பற்றி விளக்கத் தலைப்பட்டாள். அவன் பகையிடம் இருந்து வந்தாலும் தகவல் அறிவிப்பாளனாகவே வந்துள்ளான். அவனை தாக்குவது நமது மரபன்று
எனவும் நெறித்த புருவங்களுடனான விழிகளை அவள் புறம் திருப்பினான். அவள் கரத்தில் இருந்த அம்பை கண்டு சினம் தலைக்கேற, நாகச்சரம், ஒரு துளி நஞ்சு இருந்தாலும் 5 இமைப்பொழுதுகளில் இறைவனடியை அடைந்துவிட வேண்டியதுதான் என்றவன் திரும்பி குள்ளனை பார்த்த பார்வையில் அவன் உயிர் தொண்டைக்குள் வந்து நின்று துடிக்க, எச்சில் விழுங்கியவனின் பார்வை இளவலின் மீது அச்சமின்றி நிலைத்தது. இளவரசி, இல்லை, அவன் என்மேல் எய்யவில்லை. இந்த செய்தியை என்னிடம் சேர்க்கவே வந்துள்ளான். அவனை விட்டுவிடுங்கள் இளவரசே எனவும் மனமின்றி அவன் மேல் இருந்த கையை லேசாய் விலக்கியதும் அவன் ஓடிய வேகம் கண்டு இருவரும் அதிர்ந்து பார்த்தனர். திரும்பிய ஜெயசிம்மன் இளவரசி தன்னை நெருங்கி நிற்பதையும் அவளின் செங்காந்தள் மலர் போன்ற விரல்கள் அவனின் முழங்கையை பற்றியிருப்பதையும் உணர்ந்து குனிந்து பார்க்க, அவனின் பார்வையில்தான் அதை உணர்ந்தவளாய் தன் விரல்களை விலக்கியவள் 2 கரங்களையும் கோர்த்து கொண்டு வீதியின் புறமாக பார்வையை திருப்பினாள். சடுதியில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கம்பீரத்தை கைக்கொள்ளும் அவளின் தன்மை ஜெயவர்மனின் கடின முகத்தில் வியப்புடன் கூடிய ரசிப்பை தோற்றுவிக்க, தீப்பந்தங்களின் மஞ்சள் ஒளியினில் மின்னிய விழிகள், ஈரமாய் ஈர்த்த இதழ்களுடன் வெண்ணிற ஆடையில் இரவில் மலர்ந்த மௌவல் மலரென மெல்லிய நறுமணம் கமழ நிற்பவளை கண்டவனின் இதய பகுதியில் ஏதோ புரண்ட உணர்வு. கண்ணுமிக்கும் பொழுதில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன், யாரவன்? உங்கள் உள்நாட்டு பிரச்சனைகளில் தலையிடுவதாக எண்ணவில்லை என்றால் சொல்லுங்கள் என்ற குரலில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் இருந்தது. ஆனைமலை குடியைச் சேர்ந்தவன் அவன். கிளர்ச்சியின் ஊற்றுக்கண்ணை காட்டிச் செல்கிறான். சரி செய்ய வழியிருப்பதாக தகவல் கூறியிருக்கிறான். அதற்கு நான் என்று ஏதோ சொல்ல வந்தவள் ஒரு கை நொடி பொழுது நிறுத்தி, மருது நாட்டு அரசின் நீதி மேலாண்மையில் நம்பிக்கை வைத்து சில வேண்டுகோள்கள் தந்துள்ளான். இளவரசே, ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்றவள் அவனின் கூர்ந்த விழிகளில் தன் பார்வையை நிறுத்தி, என்னை காக்க விளைந்த உங்களின் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் நன்றி இளவரசே. யாம பொழுது தொடங்கிவிட்டது போலும். ஓய்விடுங்கள். விடியற்காலையில் நல்ல வேளையில் இந்திர விழா கொடியேற்றம் மருதபுரி கோட்டை நடுவில் இருக்கும் சதுக்கத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும் இளவரசே. இருந்து சிறப்பிக்க வேண்டும் எனவும் சிம்மவர்மன் தலையசைத்து, கொடியேற்றும் வரை மட்டுமே இருக்க இயலும். கொடைநாட்டின் சார்பாக இளவல் சேலை நாயகன் தான் இங்கேயே இருக்கிறாரே. கொடியேற்றம் முடிந்ததும் நான் செல்ல வேண்டும் தேவி என சலனமற்ற முகத்துடன் ஏறிட்டவள் தலையசைத்து ஆமோதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து அரண்மனை நோக்கி நடந்தாள். நிலவின் ஒளியில் புகை போன்ற மென்மையான துகில் காற்றில் அசைய, இடையசைய, தோளிலிருந்து தொங்கிய துணியை இடக்கையை மடித்து பிடித்து அதில் அருவி போல் வழியச் செய்தவளாய் மென் நடையிலும் கம்பீரம் மிளற நடப்பது கண்டு மருதபுரி கோட்டை உள்ளே கோவில் கொண்டிருக்கும் தேவி நகர்வலம் செல்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த இமைக்கவும் மறந்து பார்த்து கொண்டிருந்தான் ராஜா ஜெயசிம்மவர்மன். சித்திரை திங்களின் முழு நிலவு தினத்தன்று தொடங்கும் இந்திர விழாவிற்காக விடிவெள்ளி முளைத்த வைகரி பொழுதிலேயே நகரம் தயாராக ஆரம்பித்தது. நீர் தெளித்து கோலமிட்டு தெருக்களையும் வீடுகளையும் ஆலயங்களையும் அழகுபடுத்தியவர்கள் தாமும் தம்மை சுத்தம் செய்து அழகிய ஆடைகள், மலர்கள், ஆபரணங்கள் கொண்டு அலங்கரித்து கொண்டனர். மக்கள் அனைவரும் சதுக்கம் எனப்படும் நகரின் மையத்தில் இருந்த பெரிய சதுரமான நிலத்திடலில் ஒன்று கூடினர். மருது நாட்டின் அரசர், இளவரசி, அரசவை உறுப்பினர்கள், அரச விருந்தினர் போன்றோர் விழா மேடை பந்தலில் அமர்ந்திருக்க, மெய்க்காவல் படையினர் அவர்களை சூழ்ந்திருக்க, காவல் வீரர்கள் மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். இந்திரனின் பெருமைகளை பாணர்கள் பாட, பாணினியர் யாழி சிறுபறை இசைக்க, விரலியர் எனப்படும் ஆடல் மகளிர் அந்த இசைக்கேற்ப தாளத்திற்கேற்ப அபிநயித்து ஆடினர். அது முடிந்ததும் வள்ளுவன் பறையறிந்து 28 நாள் கொண்டாட்டமான இந்திர விழா இனிதே தொடங்குவதை அறிவிக்க, கோட்டை மேலே இருந்த அனைத்து முரசுகளும் மங்கள ஒலியாக அதிர செய்யப்பட, குழல், தும்பு, கொட்டு, சங்கம் போன்ற இசைக்கருவிகள் ஒலிக்க, இந்திரனின் ஆயுதமாகிய மின்னல் வரையப்பட்ட மஞ்சள் வண்ணக்குடி ஏற்றப்பட்டது. அதன்பின் கலை நிகழ்ச்சிகள் துவங்கின. அனைவரின் கவனமும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் இருக்க, ஒருவனின் கவனம் மட்டும் இளவரசின் மீதே இருந்தது. இறைவனின் திருவிளையாடல்கள் பற்றிய பாடல்களும் நடனங்களும் அனைவரும் கண்ணுற்று இருந்த வேளையில் தந்தையான மன்னர் பெருவளத்தானிடம் ஏதோ சொன்னவள் 2 சேடிகளும் காவல் வீரர்களும்
பின்தொடர் கிளம்புவதை இரு கண்கள் குதூகலத்துடனும் இரு கண்கள் யோசனையாகவும் பார்த்தன. சற்று நேரத்தில் கோட்டையின் மேற்கு வாசலின் வழியாக வெண்புறவி ஒன்று வெளியேறி கடம்பவன காட்டிற்குள் செல்ல, சில கணப்பொழுதுகள் பயணம் செய்த புறவியானது வனத்தின் நடுவில் தென்பட்ட கடம்பன் ஆலயத்தின் முன் சென்று நின்றது. சற்று தொலைவில் குதிரை கனைக்கும் ஒலி கேட்க வெண்புறவி அதை நோக்கி செலுத்தப்பட்டது. பழுப்பு புறவியில் கண்கள் மின்ன அமர்ந்திருந்த நாகஜெயந்தனை கண்டதும் நின்ற வெண்புறவியின் மீது ஆணிற்கான உடைகளை தரித்து தலைப்பாகை அணிந்து அறிந்தவர்களால் கூட சட்டென்று அடையாளம் காணவியலாதவாறு உருமாறியிருந்த சந்திரவதனாம்பிகை முகம் இறுக, சொல், நீ சொன்ன விதம் யாரும் அறியாதவாறு தனியே வந்திருக்கிறேன். யார் நாகவல்லி? அவருக்கும் மருதபுரி மன்னருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்க, அவனின் கண்களோ வெறி மின்னியது. என்ன தொடர்பு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு, ஆசைக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு, நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள தொடர்பு என்ற குமுறலான குரலில் சொல்லியவாறு செல்ல, கையை உயர்த்தியவள், சுற்றி வளைக்காமல் புரியும்படி சொல் எனவும், அந்த நீதி கெட்ட மாறன் காட்டில் சிறுத்தையை வேட்டையாட வந்து மானை வேட்டையாடிவிட்டான். அவனால் அவள் கர்ப்பம் தாங்கி நின்றபோது ஆட்களை அனுப்பி கொலை செய்தான் எனவும் அதிர்ந்தாள் சந்திராம்பிகை. என் தந்தையா? இருக்காது. நீதிக்கு புறம்பான காரியத்தை ஒருபோதும் என் தந்தை செய்திருக்க மாட்டார். இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ பார். மருதபுரி அரசின் சின்னம் பொறிக்கப்பெற்ற அரையணி மற்றும் உயிருள்ள சாட்சிகளாக மலை மருத்துவச்சி, கொலையை கண்ணால் கண்ட மலைக்குடிகள் இருக்கின்றனர். வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அறிந்து கொள் எனவும் சில கணங்கள் அதிர்ந்து நின்றாள் இளவரசி. பின் விழிமூடி திறந்து தன்னை சமன் செய்து, தவறு செய்தவர் தந்தையே ஆயினும் மன்னனே ஆயினும் நீதி ஒன்றுதான் என்று அழுத்தமான குரலில் உரக்கச் சொன்னவள் தலை நிமிர்த்தி, எனினும் மக்கள் மன்றத்தில் தெளிவான விசாரணை நடக்க வேண்டியதை தனியே காட்டுக்குள் சொல்லி என்ன நியாயம் வேண்டுகிறாய் என அவனை உற்று நோக்கியவாறு கேட்க, அவனின் முகம் மின்னியது. உனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் உயர்குடியில் பிறக்காததாலும் தான் என் உடன் பிறந்தவளுக்கும் அவளின் வயிற்றுச் சிசுவிற்கும் அந்த நிலை. எனவே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவள் பிறந்த குடியைச் சேர்ந்த என்னை நீ மணக்க வேண்டும். நம் குழந்தை நாளை அரசனாக வேண்டும் எனவும் முகத்தில் கடும் சீற்றம் எழ அவனை உற்று பார்த்தாள் இளவரசி சந்திரவதனாம்பிகை. தொடரும்.